சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 480 ரூபாய் குறைந்து இன்று கடந்த 3 நாட்களில் மட்டும் 3160 ரூபாய் விலை சரிவடைந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி 15%இலிருந்து 6%ஆக குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை கிடுகிடுவென குறைந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த திங்கட்கிழமை 6825 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிராம் தங்கம் செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு 6550 ரூபாயாக சரிந்தது. நேற்று மேலும் 60 ரூபாய் விலை குறைந்து 6490 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மேலும் 60 ரூபாய் விலை சரிந்து 1 கிராம் தங்கம் விலை 6430 ரூபாயாக உள்ளது. இதனால் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 480 ரூபாய் குறைந்து 51440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கடந்த திங்கட்கிழமை 96 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிராம் வெள்ளியின் விலை 3 நாட்களில் 7 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்-மரி சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தக அமைச்சர் அப்துல் பின் தவுத் அல்-மரி சென்னை வந்துள்ளார். இவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் அமீரகத்தில் உள்ள தமிழர்களின் நலன் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய் மற்றும் உயர் அதிகாரிகளும் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அது பற்றி அறிக்கை கேட்டு அக்கட்சியின் டெல்லி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கங்களாக காங்கிரசும் திமுகவும் உள்ள நிலையில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் சிலர் கருத்து தெரிவித்து வந்ததால் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் திமுகவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பேசிய விவகாரம் டெல்லி தலைமை வரை சென்றுள்ளது. அதன் தாக்கமாக தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமாரிடம் அக்கட்சி தலைமை அறிக்கை கேட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் கேட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. திமுகவில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடங்கிய நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட வாரியாக பயணம் செய்து கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு சீரமைப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிந்ததுமே அடுத்ததாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இக்குழுவில் திமுக முதன்மைச் செயலாளர் KN நேரு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு 20 மாதங்கள் இருக்கும் நிலையில் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வரும் திமுக ஒருங்கிணைப்பு குழு கட்சியில் உள்ள 22 அணி நிர்வாகிகளிடம் தனித்தனியாக ஆலோசனை நடத்த உள்ளது. இதற்காக திமுக ஒருங்கிணைப்பு குழு மாவட்டந்தோறும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்டு கட்சியில் மறுசீரமைப்பு செய்வதற்கான அறிக்கையை தயார் செய்து கட்சித் தலைவரிடம் வழங்க உள்ளனர். நிர்வாகிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் திமுகவில் அமைப்பு ரீதியான மாவட்டங்களை அதிகரிக்கவும், நாடாளுமன்ற தேர்தலில் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களையும் மாற்றவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வால்பாறை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடகு, சிக்மங்களூரு மற்றும் ஹசன் மாவட்டங்களிலும் கேரளாவின் வயநாடு மாவட்டத்திலும் இன்று கனமழை தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டிய தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என 10 மாவட்டங்களில் 466 பேரின் வங்கிக் கணக்குகளை காவல்துறை முடக்கியுள்ளது. கள்ளச்சாராய வருமானத்தின் மூலம் வாழும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டுமென வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் பிறப்பித்த உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 21 பேரின் கணக்குகளும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 56 பேரின் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன.
திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 பேரின் கணக்குகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 98 நபர்களின் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்கும் 13 பேரின் கணக்குகளும், கடலூர் மாவட்டத்தில் 71 பேரின் வங்கிக் கணக்குகளும், வேலூர் மாவட்டத்தில் 33 பேரின் கணக்குகளும் முடக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 44 நபர்களின் வங்கிக் கணக்குகளையும் காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 41 பேர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 77 பேரின் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை, பணத்தை, ஆட்டையை போட்ட திருடர்கள் சமையல் அறையில் இருந்த சாப்பாட்டை எடுத்துச் சென்று நிதானமாக சாப்பிட்டுவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. லால்குடி அருகே அகிலாண்டபுரம் மகாலட்சுமி நகரில் இளஞ்செழியன், சுகுணா தம்பதியர் விவேக், விக்னேஷ் என்ற 2 மகன்களுடன் வசித்து வருகின்றனர். நேற்றிரவு சுகுணா வீட்டின் தரைதளத்திலும் இளஞ்செழியன் மற்றும் அவரது 2 மகன்களும் முதல் தளத்திலும் உறங்கியுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவிலிருந்த 30 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர். அப்போது சமையலறையிலிருந்து வந்த மீன் குழம்பின் மணத்தை மோப்பம் பிடித்த திருடர்கள் ரசம், மீன் குழம்பு மற்றும் மீன் வறுவல் ஆகியவற்றை கையோடு எடுத்துச் சென்று வீட்டின் அருகே வயல்வெளியில் ஆற அமர உட்கார்ந்து ருசித்து சாப்பிட்டுள்ளனர். பின்னர் பணத்தையும் நகையையும் சுருட்டிக் கொண்டு தப்பியோடினர். காலையில் எழுந்து பார்த்தபோது நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த இளஞ்செழியன் சமயபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நடுத்தர மக்களின் வசதிக்காக குடியிருப்பு கட்டடங்களுக்கு கட்டண விலக்குடன் ஆன்லைனில் அனுமதி பெறும் திட்டத்தில் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் வழங்கும் ஒருங்கிணைந்த புதிய திட்டத்தை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அறிமுகம் செய்துள்ளது. கட்டிட அனுமதிக்காக அலுவலகங்களில் மக்கள் காத்திருக்கும் சூழலை தவிர்க்கும் வகையில் கட்டிட விதிகளை எளிமைப்படுத்தும் வகையிலும் இந்த ஒற்றை சாளர சுய சான்றிதழ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சம் 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுர அடி வரை கட்டப்படும் கட்டடங்களுக்கு ஆன்லைன் மூலம் அனுமதி பெறலாம். தரைத்தளம் மற்றும் 7 மீட்டர் உயரம் கொண்ட முதல் தளம் உள்ள குடியிருப்புகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உடனடியாக கட்டிட அனுமதி பெற முடியும். இது தவிர இந்த திட்டத்தின் கீழ் அனுமதி பெறும் கட்டிடங்களுக்கும் சாலைக்கும் இடையே உள்ள பகுதி 3 மீட்டரிலிருந்து 1.50 மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. சதுர மீட்டருக்கு 2 ரூபாயாக இருந்த கூராய்வு கட்டணம் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக சதுர மீட்டருக்கு விதிக்கப்படும் 375 ரூபாய் கட்டணம் ஆகியவற்றிலிருந்தும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் உரிய கட்டணங்களை செலுத்திய பிறகு QR கோட் குறியீட்டுடன் கட்டிட அனுமதி மற்றும் வரைபடங்களை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் முன்கள ஆய்வு மேற்கொள்வதிலும் கட்டட முடிவு சான்றிதழ் பெறுவதிலும் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. சுய சான்றிதழ் அடிப்படையில் வழங்கும் அனுமதி 5 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் ரேண்டமாக நேரில் ஆய்வு செய்வார்கள் என்றும் அதில் தவறு ஏதேனும் கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ராயல்டி என்பது வரியின் வகைப்பாட்டிற்குள் வரவில்லை என்றும் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.